அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்தியன் எக்கனாமியில் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிற அந்த சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ் இல்லாமல் ரீஃபார்ம் மெஷர்ஸ்னால் என்னென்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். ரீஃபார்ம் மெஷர்ஸ் அதாவது சீர்திருத்த நடவடிக்கைகள்னால் என்னன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எக்கனாமிக் சார்ந்து என்னென்ன மாதிரியான சீர்திருத்த நடவடிக்கைகள் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டது அதை பற்றி தான் நாம் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான எக்கனாமிக் மேனேஜ்மெண்ட்னா என்ன? ஒரு எக்கனாமிக் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு நாட்டில் இருக்குது அப்படின்னா அது எதை வச்சு நாம் அளவிட முடியும் அப்படின்னா பாருங்கள், கிரியேட்டிங் ஹெல்த்தி டிமாண்ட் அண்ட் சப்ளையை கொண்டு இருந்தால் அந்த நாட்டில் ஒரு சிறப்பான எக்கனாமிக் மேனேஜ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த ஒரு நாட்டில் டிமாண்டும் சமமாக இருந்து அதுக்கு தேவையான சப்ளையும் சமமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நாட்டில் அந்த எக்கனாமிக் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ நம்ம குடும்பத்தில் நமக்கு 1 கிலோ தக்காளி நமக்கு தேவை அப்படின்னா அந்த 1 கிலோ தக்காளி நமக்கு கிடைக்குது அப்படின்னா அது ஒரு எக்கனாமிக் மேனேஜ்மெண்ட். இப்போ ஒரு வீட்டில் நாம் எல்லோரும் இருக்கோம், ஒரு 5 பேர் இருக்கக்கூடிய நம்முடைய வீட்டில் நம்ம எல்லாருக்கும் வயிறு நிறைய அளவுக்கு நமக்கான சாப்பாடு நமக்கு கிடைக்குது அப்படின்னா அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான எக்கனாமிக் மேனேஜ்மெண்ட். அந்த வீட்டில் ஒரு எக்கனாமிக் ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அவங்களுக்கு தேவையான நீடு கிடைக்குது அப்படின்னா அது ஸ்டேபிளான ஒரு விஷயம் இல்லையா? அதுபோல் ஒரு நாட்டில் அவங்களுக்கான தேவை அப்படிங்கிறது பூர்த்தி செய்யப்படுது, போதுமான அளவில் பூர்த்தி செய்யப்படுது, ரொம்ப மிகையாகவும் இருக்கக்கூடாது, அவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி அந்த சப்ளை கிடைக்குது அப்படின்னா அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை அச்சீவ் பண்ணுறதுக்காக இந்த சக்ஸஸ்ஃபுல்லான இந்த மேனேஜ்மெண்ட் அச்சீவ் பண்ணுறதுக்காக 2 பாலிசியை இந்தியா கொண்டு இருந்தது. ஒன்று மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலைசேஷன் மெஷர்ஸ், மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலைசேஷன் மெத்தட் அப்படிங்கிற இந்த ஒரு ரிஃபார்ம். அதன் பிறகு ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம் மெஷர்ஸ், இந்த ஒரு பாலிசி 2 பாலிசி கொண்டு வராங்க. முதல்ல மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலைசேஷன் மெஷர்ஸ்னால் என்ன அப்படின்னா இது எய்ம்டு எதுக்காக இது கொண்டு வராங்க அப்படின்னா என்ஹான்சிங் டிமாண்ட் இன் எக்கனாமிக் பை ஜெனரேட்டிங் கெயின்ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். அதாவது ஒரு எக்கனாமிக்கில் டிமாண்டை கொண்டு வரதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு பாலிசிங்க. ஒரு டிமாண்டு எப்போ கிரியேட் ஆகும்? நமக்கு போதுமான மணி நம்மக்கிட்ட இருந்தது அப்படின்னா நமக்கு டிமாண்டு கிரியேட் ஆகும். கவுண்டமணி அவர்களுடைய ஒரு காமெடி ஒன்று இருக்கும். அவர் ஒரு முடிவேற்ற தொழில் செய்வார். ஆனால் பாருங்கள், அவர்கிட்ட போதுமான ஒரு வருமானமே இருக்காது. அவருக்கு லாட்ரியில் ஒரு 1 கோடி ரூபா விழுந்திருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த ரோடு என்ன விலை, அந்த கார் என்ன விலைன்னு கேட்பார். அப்போது அவரோட மணி வரும்போது அங்கே டிமாண்டு கிரியேட் ஆகுது. அப்போது ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மனித வளத்துக்கு நம்ம போதுமான எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கும்போது அவனுக்கு போதுமான மணி கிடைக்கும். அதன் மூலமாக பொருட்களை வாங்கக்கூடிய டிமாண்ட் அங்கே கிரியேட் ஆகும் இல்லையா? அதனால் அந்த டிமாண்டை கிரியேட் பண்ணு. அப்போ என்ன பண்ணுறாங்க? ஆல் பாலிசி கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் எல்லாமே ஹியூமன் கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, ஹியூமன் கேபிட்டல் அதாவது மனித வளத்தை மேம்படுத்துக்காக திட்டங்களை கொண்டு வராங்க. என்ன மாதிரி திட்டங்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு தேவையான கல்வியை கொடு, மருத்துவத்தை அவங்களுக்கு சரியான முறையில் கொடுக்கணும், அதே போல் சோஷியலாக அவங்கள டெவலப் பண்ணணும். ஒரு மனிதனுக்கு கல்வி கொடுக்கறதன் மூலமாக அவனுடைய அறிவு மேம்படும், நல்ல மருத்துவ வசதி கொடுப்பதன் மூலமாக அவனுடைய ஆரோக்கியம் மேம்படும். அதன் காரணமாக அவன் நாட்டுக்கு அதிகமாக செயல்படுவான் இல்லையா? நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு முன்னெடுத்துக்கு அவன் செயல்படுவான் இல்லையா? அறிவும் கொடுக்கணும், அவனுக்கு தேவையான உடல் வாகையும் கொடுக்கணும் இல்லையா? அந்த தேவைகளை எல்லாம் இந்த பாலிசியானது கொண்டு வருது, சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ஸ்ட்ரக்சரல் ரீஃபார்ம் மெஷர்ஸ். ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம் மெஷர்ஸ் அப்படிங்கிறது ஸ்கேலிங் ஆஃப் சப்ளைங்க. மேலே கொண்டு டிமாண்டை அதிகப்படுத்தி கீழே அதுக்கான சப்ளை, டிமாண்டுக்கான சப்ளை இன்க்ரீஸ் பண்ணு. எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது பாருங்கள், என்கரேஜ் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது ஒரு நாட்டில் சப்ளையை கொண்டு வரணும் அப்படின்னா நிறைய பொருட்களை தயாரிக்கக்கூடிய அளவில் நிறுவனங்களை ஊக்குவிக்கணும் இல்லையா? அதன் காரணமாக நிறைய ப்ரைவேட் தொழில் தொடங்கத்துக்கு ஏற்படுத்துகிறாங்க, நிறைய தொழில் தொடங்கத்துக்கு ஏற்படுத்துகிறாங்க. பாருங்கள், ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வராங்க. அது இந்தியாவில் இருந்தாலும் சரி, அதே போல் ஃபாரின்லேருந்து கொண்டு வந்தாலும் சரி. இப்போ நம்ம ரீசெண்டாக நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் கூட அமெரிக்கா போனார். எதுக்காக? நிறைய தொழில் நிறுவனங்களை இந்தியாவில் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குறதுக்காக. அப்போ தான் நிறைய பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும், வேலை வாய்ப்பு கிடைக்கும், அதன் மூலமாக டிமாண்ட் அண்ட் சப்ளை இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? ஸோ இதெல்லாம் அவங்களுடைய கவர்மெண்ட்டுடைய சில வேலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சப்ளை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நிறைய ரீஃபார்ம்ஸ் கொண்டு வர வேண்டியதாக இருந்தது. ஒரு ப்ரைவேட் கம்பெனி இந்தியாவுக்குள்ளே கொண்டு வராங்க அப்படின்னா நிறைய ரீஃபார்ம்ஸ் கொண்டு வரணும் இல்லையா? அப்போ தானே அந்த ப்ரைவேட் கம்பெனி இந்தியாவுக்குள்ளே தொழில் தொடங்கும். என்னென்ன மாதிரியான ரீஃபார்ம்ஸ்லாம் கொண்டு வராங்க அப்படின்னா லேபர் மார்க்கெட்டில் ரீஃபார்ம்ஸ் கொண்டு வராங்க, அக்ரிகல்ச்சரில் ரீஃபார்ம்ஸ் கொண்டு வராங்க, ஃபினான்ஸ் செக்டரில் ரீஃபார்ம்ஸ் கொண்டு வராங்க. கடந்த ஆண்டு கூட தமிழ்நாட்டில் நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் ஒரு அறிக்கை வெளியிட்டார். அதாவது 12 மணி நேரம் வேலை செய்யணும், 12 மணி நேரம் வேலை செய்யணும், அதுக்காக
சில மசோதாவை வந்து கொண்டு வரும் அப்படின்னாங்க. அது நிறைய எதிர்ப்பு தெரிவித்ததுக்கு பிறகு அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. எதுக்காக 12 மணி நேரம் வந்து வேலை செய்யணும்? யூஸ்வலாக வந்து 8 மணி நேரம் தான் வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறத எதுக்காக 12 மணி நேரமாக கொண்டு வராங்கன்னா, நிறைய ஃபாரின் கம்பெனி வந்து இந்தியாவுக்குள்ளே தொழில் தொடங்கணும் அப்படின்னா இந்த ரீஃபார்ம்ஸை நீங்கள் கொண்டு வாங்க. ஏன்னா 8 மணி நேரம்லாம் வந்து சரிப்பட்டு வராது, நீங்கள் 12 மணி நேரமாக கொண்டு வாங்க அப்படின்னு இந்த மாதிரியான தொழில் நிறுவனங்கள்லாம் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா சில ரீஃபார்ம்ஸை கொண்டு வரணும். அந்த மாதிரி ரீஃபார்ம்ஸ்லாம் இந்தியாவில் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் இருக்கக்கூடிய நிறைய தொழில் நிறுவனங்கள்லாம் அதுக்கு முன்னாடி வந்து கிடையாது. இந்த மாதிரியான ஷிஃப்ட் பேஸ்டு ஒர்க்குங்கெல்லாம் வந்து அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். 2008 2009 இந்த நோக்கியா சாம்சங் கம்பெனிலாம் இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் கம்பெனியில் வந்து வருது. அப்போ தான் வந்து இந்த 3 ஷிஃப்ட்டுங்கிற முறையெல்லாம் வந்து நான் அப்போ தான் முதல்ல கேள்விப்படுறேன். அது மாதிரி காலையில் வேலைக்கு போவாங்க, ஈவினிங் வந்துடுவாங்க. இது மாதிரி ஷிஃப்ட் பேஸ்டு வேலையெல்லாம் வந்து அப்போ தான் நான் முதல்ல வந்து சந்திக்கிறேன். இந்த மாதிரியான இந்த ரீஃபார்ம்ஸ்லாம் வந்து அந்த டைமில் வந்து கொண்டு வராங்க. சரி, இப்போ ஒரு நாட்டில் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்குது அப்படின்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்து நீட்டாக இருக்கணும், சமமாக இருக்கணுன்றதை நம்ம பார்த்தோம் இல்லையா? சரி, இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளையில் எது வந்து முக்கியமானது அப்படின்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை வாட் கம்ஸ் ஃபர்ஸ்ட்? எது வந்து முக்கியம், டிமாண்டா இல்லை சப்ளையா? எது வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நாட்டை வந்து ஒரு ஹெல்த்தியான நாடு அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா 2 பாலிசி இருக்குங்க. சில நாடுகளிலும் வருது எல்லாமே வந்து கையோங்கி இருக்கும், டிமாண்டு மட்டுமே அந்த நாட்டில் இருக்கும், சப்ளை மட்டுமே அந்த நாட்டில் இருக்கும் அப்படின்னா அது வந்து ஹெல்த்தியான நாடு கிடையாது. 2 விதமான பாலிசி வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஒன்று வந்து டிமாண்ட் சைடு எக்கனாமிக்ஸ் அண்டு சப்ளை சைடு எக்கனாமிக்ஸ். ஒரு நாட்டில் 2 விதமான எக்கனாமிக்ஸ் இருக்குங்க. ஒன்று வந்து டிமாண்ட் சைடு எக்கனாமிக்ஸ், ஒன்று வந்து சப்ளை சைடு எக்கனாமிக்ஸ். நமக்கு தேவையான காய்கறிகள் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா அது வெளிநாடுகளிலிருந்து நாம் இம்போர்ட் பண்ணுவோம். நம்மக்கிட்ட அதிகப்படியான காய்கறிகள் இருக்குது அப்படின்னா அதை எக்ஸ்போர்ட்டும் பண்ணுவோம். ஏன்னா எல்லா விதமான காய்கறிகளும் இந்தியாவுக்குள்ளே வெளியாது. ஸோ அதனால் தேவையானதை இம்போர்ட் பண்ணுறோம், தேவைக்கு அதிகமாக இருக்கிறத எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இதன் மூலிமா அந்த எக்கனாமிக்கை ஸ்டெபிளாக வச்சுக்கிறோம். இருந்தாலும் ஒரு பொருளுடைய அந்த மதிப்பை எது வந்து நிர்ணயிக்கும் அப்படின்னா டிமாண்ட் தாங்க நிர்ணயிக்கும். டிமாண்ட் தான் ஒரு பொருளுடைய ப்ரைஸ் வந்து எது வந்து அளவிடும் அப்படின்னா டிமாண்ட் தான். ஒரு பொருளுக்கு மார்க்கெட்டில் டிமாண்ட் இருக்குதுன்னா மட்டும்தான் அந்த பொருளுடைய ப்ரைஸ் ஆனது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒரு பொருளுடைய ப்ரைஸை நிர்ணயிக்கிறது எது? டிமாண்டு தான். இந்த கிளாஸ் இல்லாமல் ரீஃபார்ம்ஸ் மெஷர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.